ஜார்ஜ் புஷ் ஒரு முறை ராஷ்டிரபதி பவனுக்கு வரதா இருந்தது. அப்படி வருகிற நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிகாரிகள்லாம் வர்றாங்க. இங்கே ராஷ்டிரபதி பவனில் மைய மண்டபம், அசோகா மண்டபம், மைய மண்டபம் இருக்கிறது. அந்த மைய மண்டபத்தில் தான் நேரு பதவி ஏற்றுக்கிட்டார், ராஜாஜி பதவி ஏற்றுக்கிட்டார், எல்லாருமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கம்பளம், கிட்டத்தட்ட 6 இன்ச்சு இருக்கும் அந்த கம்பளம், பழைய கம்பளம், சிவப்பு கம்பளம் இருக்குது. வந்து பார்த்தான், இது எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா, இது குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 வருஷம் ஆகுது. அவ்வளோவெல்லாம் ஜார்ஜ் புஷ் காலே வைக்க மாட்டார். சேச்சே, புதுசாக வாங்கி போடுங்க அப்படின்னா, முடியாது அப்படின்னாரு. அவரு ஜனாதிபதி வர்றாரு அப்படின்னா, அப்போ சொன்னார், இந்த கம்பளியில் தான் மகாத்மா காந்தியினுடைய துளிகள் இருக்கிறது, பாத துளிகள். இந்த மண்ணில் தான், இந்த கம்பளத்தில் தான் ராஜாஜியினுடைய துளிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட துளிகள் நிறைந்த, புனிதம் நிறைந்த இந்த கம்பளியில் நடப்பதற்கு உங்கள் ஜனாதிபதிக்கு தயக்கம் இருக்குமே, ஆனால் ராஷ்டிரபதி பவனுக்குள் அவர் வர வேண்டாம் என்று சொன்னார். வர வேண்டாம். இது ஜார்ஜ் புஷ்ஷுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவன் என்ன சொன்னான், நான் அப்துல் கலாமை பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த கம்பளத்தை பார்க்கறதுக்காக நான் வரேன்னா. அவனுக்கு ஒரு சந்தோஷம், இது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அவ்வளோ விஷயங்கள் எங்கிட்ட. அப்துல் கலாமுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்குங்க, நான் வந்து சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா,